வணக்கம். இப்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போன்ற நாடுகளுக்கெல்லாம் சண்டை யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. நிறையா பெட்ரோல் கிணறுகள்லாம், கச்சா எண்ணெய் உற்பத்தி செய்கிற கிணறுகள்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன, எரிந்து கொண்டும் அழிக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றன. இதனால் என்ன லாபம்? அமெரிக்க அதிபரும் அதை பற்றி திங்க் பண்ணணும். நமக்கு எதிரியாக நாட்டை எந்த நாட்டையும் கருதாமல் வாய்மொழியாக அவங்க பேசி ஒரு பேச்சு நிரந்தர முடிவுக்கு வரணுமே வழிய எல்லாமே நம்ம ஒரு தாய் மக்களாக நினைக்கணும். அமெரிக்கர்களாக இருக்கட்டும், யுனைடெட் ஸ்டேட்ஸாக இருக்கட்டும், யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவாக இருக்கட்டும், அரபு நாடுகளாக இருக்கட்டும், எல்லாமே குவைத்து, இஸ்ரேல் கொஞ்சம் பாலஸ்தீனியர்கள் இருந்தாலும், குவைத்து, துபாய் எல்லாமே அரபு நாடுகள். எல்லாரும் முஸ்லீம் மக்கள் தான் பெரும்பாலும் வாழறா. அவளுக்கு எண்ணெய் விற்றா தான் அந்த நாட்டில் ஒரு பொருளாதாரம் மேம்படும். நம்ம எண்ணெய் வாங்கினா தான் இப்போ நாளை நகர்த்த முடியும். பெட்ரோலும் மின்சாரமும் அத்தியாவசிய தேவையில் மிகவும் ஒன்றா போயிடுது. உணவு கூட ரெண்டாவது தான் வருது. பெட்ரோல் ரொம்ப எசென்ஷியல், டீசல் எசென்ஷியல். அதனால் மேலும் மேலும் ஒவ்வொருத்தரும் அமெரிக்கா குண்டை போட போகுது அப்படி இப்படி நியூஸில் வந்துன்னு தான் இருக்குது. தயவுசெய்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். இதேமாரி இன்னும் மேற்கொண்டு இந்த போரை வன்மைப்படுத்தாமல் சுமூகமாக பண்ணி இது பண்ணணும். ஈரான் தற்காப்புக்காக போடுறதுன்னு சொல்கிறா. அது நியூஸ் வச்சுட்டு நம்ம எதையும் உலக நாடுகளை நம்ம பேச முடியாது. உலகத் தலைவர்களுக்கு தெரியாததா தெரிய போகிறது. மொத்தத்தில் போர் இல்லாமல் சமாதானம் ஏற்பட்டதுனா தான் இந்த மேலும் மேலும் பற்றி எரிகிற எண்ணெய் விலையை இன்னும் அதிகமாக ஆக்காமல் பெட்ரோல் தூசி அத்தியாவசியமாக இப்போ எல்லோரும் மினிமம் வீட்டுக்கு ஒரு வண்டி 2 வண்டி 2 வீலர் வச்சுட்ருக்கா. அது இந்தியா வரைக்கும் கடைமடை வரைக்கும் அது பாதிக்கிறது. திடீர்னு பெட்ரோல் ஷார்ட்டேஜுங்கிற எரிவாயு கிணறு அதெல்லாமே குண்டை போட்டுட்ருக்கா. இன்னும் மேற்கொண்டு போடுறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுறாளவிய அரபு நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரணும். இஸ்ரேலும் அதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு நாடுகளும் விட்டு கொடுத்துண்டா விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை. அவளுக்குள்ளே எல்லாருக்கும் கருத்து வேறுபாடு மனுஷாளுக்கு ஒரு குடும்பத்திலேயே இருக்கிற போது, ஒரு நாட்டில் இருக்கிற போது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் எல்லாமே இருக்கலாம், இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, இருக்கும். அதெல்லாமல் ஒவ்வொன்றையும் பேசி தீர்த்து முடிவு பண்ணிண்டா உலக நாடுகள் அனைவருக்கும் இந்த சண்டை போடுற நாடும் மில்லியன்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் எல்லாமும் மக்கள் அழியிறதும் இந்த தீப்பற்றி எரியறதும் இதெல்லாம் பார்க்க மனசுக்கு ரொம்ப வருத்தமான காட்சியாக இருக்குது. உலக நாடுகள் இப்போ எதை நோக்கி போகிறதுன்னே தெரியல. அணு ஆயுதங்கள் தயாரிப்புங்கிற அதுங்கிற இதுங்கிற படிக்க இந்த நியூஸெல்லாம் பார்க்கவே மனசு இடம் கொள்ளலை. அதனால் எல்லோரும் கொஞ்சம் கூடியமான வரைக்கும் அது இந்த சமாதான பேச்சாக பேசி போரை நிறுத்தி அவள் வேலையை பார்க்குறோம். மொழி, மதம், இனம், நாடு, கலாச்சாரம் எல்லாத்தையும் கடந்து எல்லோரும் நாமெல்லாம் ஒரு தாய் பெற்றெடுத்த புதல்வர்களை நினச்சிட்டு சண்டையை குறைக்கணும்னு உலக நாட்டுகள் எல்லாத்தையும் அன்போடு கேட்டுக்கிறேன். இது இந்த நாட்டையும் அமெரிக்காவை குறை சொல்கிறதோ, இஸ்ரேலை குறை சொல்கிறதோ, ஈரானை குறை சொல்கிறதோக்காக பேசினது இல்லை. உலக நாட்டில் சமாதானம் மேலும் தழைத்து ஓங்கணும், எல்லோரும் நன்னாக இருக்கணும். இந்தியாவும் அதில் ஒரு நல்ல பலன் அடையணும்னு இந்திய பிரஜையாக பிரார்த்திக்கிறேன். குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சுப்போம். யாரையும் இது இன்சல்ட் பண்ணுறதுக்காக இல்லை. போர் அபாயம் நிச்சயமாக குறைஞ்சாதான் எல்லோருக்கும் நல்லது. சர்வேஜனா சுகினா லோகா சமஸ்தா சுகினா. நன்றி. ராமசாமி ஃப்ரம் கும்பகோணம். தேங்க்யூ.